ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. வாழைத்தண்டு கூட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரளவுக்கு நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தாங்க. இது வந்து ரொம்ப மீடியம் சைஸாக இருந்துச்சு, அதனால் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு தக்காளி, நல்லா நாட்டு தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. தோல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்குலாம் வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த நார் எல்லாமே எடுத்துட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு தாங்க நிறையா இருக்கும், ஆனால் சமைச்சோன்னே பார்த்தா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வச்சிங்க அப்படின்னா நைட்டுக்கு டின்னருக்கும் கூட ஆயிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒயிட் ரைஸ், நல்லா ஓரளவுக்கு குழஞ்ச சாதத்தில் இந்த கூட்டு செஞ்சு அப்படியே பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா போதும், சூப்பராக சாப்பிடுவாங்க. ஆனால் வாழைத்தண்டு தான்ட்டு சொல்லாமல் ஊட்டுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. என்ன காயினே அவங்களுக்கு தெரியாது, சுரக்க மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு, டேஸ்ட் எல்லாமே. இப்போ இதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து உங்களோட இஷ்டம்தாங்க. பருப்பு வந்து நிறையா இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு 1 கப் வரைக்கும் சேர்த்துருந்தேன், ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்து காய் கட் பண்ணுற டைமில் ஊற வச்சுட்டு காயை கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது ஊறுறதுக்கும் அதை கட் பண்ணி முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அப்படி ஊற வைக்கலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா வாழைத்தண்டு வந்துட்டு நல்லா தண்ணி காய் தான். பருப்பும் வந்துட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். முங்குறதுக்கும் பாதி அளவுக்கு மட்டும், நிறைய தண்ணி சேர்க்கலை. நிறைய தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குக்கர் வந்துட்டு விசில் வரும்போது தண்ணியும் மேலே வரும். அதனால் பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி விசிலுக்கு விட்டுற வேண்டியதாங்க. நான் வந்து கரெக்டாக 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ விசில் வந்து நல்லா தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய் சூப்பராக வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. லைட்டாக கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும், பருப்பு நல்லா வெந்துடும். நல்லா மசிஞ்சு இதாயிரும். இது வந்து மத்து போட்டுலாம் கடையவே தேவையில்லை. நீங்கள் காய் கட் பண்ணுற டைமில், வாழைத்தண்டை வந்து கட் பண்ணுற டைமில் பருப்பு ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணி முடித்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் ஊறுனா போதும். அப்படி ஊற வைக்கலை அப்படின்னா நம்ம வந்துட்டு விசில் வந்து அதிகமாக விடுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தாங்க சொல்கிறேன். காய் நல்லா வெந்திருக்கு. திரும்பி அடுப்பில் எடுத்து வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கும் தேங்காய் வந்து நல்லா நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன்.
நீங்கள் துருவி சேர்க்குறதுனா அப்படின்னா நல்லா நைஸாக துருவி இருக்கணும். தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்கணும், சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியணும். ஆனால் வந்துட்டு வாயில் கடிபடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் வந்துட்டு நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்துட்டு 1 கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஆனால் வந்துட்டு குக்கரில் ஊற்றும்போது நிறையாண்ட தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால உப்பு கம்மியாகும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் சூடு ஏறணும், அதுக்காக தாங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். குக்கரில் எடுத்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தட்டியும் கூட சேர்த்துக்கலாம், இடிக்கிற கல்லில் போட்டு தட்டி கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். ஏன்னா பெருங்காயெல்லாம் போட்டுருக்கனால டக்குன்னு கருகி போயிடும். இந்த டைமில் ஒரு 2-3 வரமிளகா வந்துட்டு பிச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்பை, பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக இதில் ஊற்றிடலாம். நான் வந்து மறந்துட்டேங்க. பருப்பு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் ரைஸில் நல்லா குழஞ்ச சாதத்தில் இது போட்டு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டில் இருந்துச்சு, ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே வாழைத்தண்டு வாங்கினா எல்லோரும் பொரியல் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு ரசம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா சுட சுட சாதம் வடித்து கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா